முடிச்சூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா அவர்கள் உறுதியளித்தனர். முடிச்சூரில் 25 சவரன் தங்க நகையை ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு கிராம சபையின் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா அவர்கள் பாராட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார்மலை ஒன்றியத்திற்குட்பட்ட முடிச்சூர் ஊராட்சி இந்திரா நகரில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் முடிச்சூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கோரிக்கையான பட்டா வழங்குதல், சாலை அமைத்தல், மின்விளக்கு அமைத்தல், முதியோர் ஊக்கத்தொகை, சமுதாய நலக்கூடம் அமைத்தல், மழைநீர் வடிகால்வாய் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்தனர். கேட்டறிந்து பின்னர் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று பொதுமக்களுக்கு உறுதியளித்தனர். பின்னர் முடிச்சூர் லட்சுமி நகர் பகுதியை சேர்ந்தவர் தங்கராஜ், வயது 47, ஆட்டோ ஓட்டுநராக இவர் கடந்த மாதம் வண்டலூர் மீஞ்சூர் புற வட்ட சாலையில் ஆட்டோ ஓட்டிக் கொண்டு வந்தபோது சாலையோரமாக மகளிர் கைப்பை ஒன்று அனாதையாக கடந்துள்ளது. அதை கண்டெடுத்த அவர் பிரித்து பார்த்தபோது அதில் தங்க நகை மற்றும் கைபேசி இருந்துள்ளது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் 12வது வார்டு கவுன்சிலர் சத்யா சந்திரன் என்பவரிடம் ஒப்படைத்தார். தங்க நகைகளுடன் இருந்த கைபேசியில் தொடர்பு கொண்டு உரிமையாளரை வரவைத்து கவுன்சிலர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் உரிய உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். நகையை பறிகொடுத்தவர்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பையும் ஆட்டோ ஓட்டுவதற்கு பாராட்டையும் குவித்து வந்த நிலையில் இன்று நடைபெற்ற முடிச்சூர் ஊராட்சி மன்ற கூட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநரை அழைத்து தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். கூட்டத்தில் முடிச்சூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, செயலாளர் வாசுதேவன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தாமோதரன் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.